ஹலோ, என்னை மதித்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் என் அன்பு மக்களே, முதல்ல என்னை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கெட்டதெல்லாம் நினைக்கிற ஐடியாவே கிடையாதுங்க. எங்கள் வீட்டிலலாம் டெய்லி வந்து சிக்கனு, பீஃபு, இந்த ஃபிஷ் இதெல்லாம் பண்ணித்தர அளவுக்கு எங்கள் வீட்டிலலாம் டெய்லி நான்வெஜ்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. ஃபஸ்ட்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் கறி பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ரோட்டீன்லாம் இல்லாதனால தான் என் ஸ்போர்ட்ஸ் கேரியர் பெருசாக பில்ட் ஆகல. ஓகேங்களா? வேணால் டெய்லி சொல்லலாம், நேச்சுரலாக எடுத்துக்கலாம். டெய்லி போய் கறியை வாங்கின்னு வந்து செஞ்சுக்கின்னு டைம் ஆகிலாம். எங்கள் அம்மாவுக்கும் டைம் இல்லை, எனக்கும் வேலைலாம் இருக்குது. ஓகேவா? அதுக்காக ப்ரோட்டீனை வாங்கி குடிச்சின்னா கெட்ட பிராண்டு தப்பான பொருட்களை வாங்கி அப்படின்னு பார்த்தா புரோட்டீன் குடிக்கிற எல்லாருமே செத்து போயிருக்கணுங்க. நேரத்துக்கு எவ்வளோ பேர் புரோட்டீன் குடிக்கிறவங்க இதை பார்ப்பீங்க, கமெண்ட் போடுங்கப்பா. ரொம்ப வருஷமாக குடிச்சிட்டு இருக்கேன், நான் 3 வருஷமாக தான் குடிக்கிறேன். பல பேர் இவ்வளோ வருஷமாக குடிச்சு என் அர்னால்லாம் நல்லா தான் இருக்கிறார். ஓகே, அவர் ஸ்டீராய்டு எடுக்கிறது விட்டுருங்க. ஸ்டீராய்டை பற்றி நான் இங்கே பேச வரல. ஸ்டீராய்டு டோட்டலாக வேறு டாபிக். புரோட்டீன் எடுத்தால் செத்து போயிட்டோம்னா இன்றைக்கி ஒருத்தன் ஒரு ஜிம்மில் எடுக்கிற கோடிக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் செத்துன்னு இருக்கணும்டா. கிட்னி ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர்ன்ட்டு 0.0 கூட சாவலை ப்ரோட்டீனில். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் கான்ட்ரவர்சி பண்ணுறதை ஸ்டாப்.